ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃபெதர் ஃப்ரூட்ஸ் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டில் வந்து நம்ம இந்த ஃபெதரை வந்து அழகாக வரைஞ்சிட போகிறோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இது மேலே வந்து நம்ம அவுட்லைனுக்காக ஒரு ஸ்டோன் செயினை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த செயினை வந்து அழகாக இது மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து அழகாக நம்ம அது மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இது அவுட்லைன் இதை வச்சு கொடுக்கும்போது இந்த ஃபெதருக்கு வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செயினை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதில் அவுட்லைனுக்காக இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கலர் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து, ஆனால் மேட்சிங்காக இருக்கணும். மேட்சிங்காக வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அழகாக தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அதே சேம் கலர்லேயே நான் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன் தான். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அழகாக ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம 2 பக்கமும் வந்து ஹோல் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து நாட் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வேறு நூல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நம்ம அந்த எண்டில் வந்து கொடுக்குறோம். ஒயிட்டு தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன கலர் ஸ்டோன் இருக்கோ கொஞ்சம் மேட்சிங்காக இந்த ப்ளூக்கு மேட்ச் ஆகிற மாதிரியோ, இல்லை நீங்கள் வேறு கலர் ஒயிட் வச்சுருக்கீங்க இல்லை பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவுட்லைன் கூட இந்த கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து செயின் ஸ்டோன் இருக்குல்ல அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது வந்து இன்னமும் அழகாக இருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளூ கலரு டியூப் பீட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ இதை வச்சு நம்ம வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதையும் அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் அந்த ஒட்டுறீங்கன்னாக்கா ஒட்ட முடியாது. இது ஒட்டினா கூட நீங்கள் வந்து கீழே விழுந்துடும் சீக்கிரமாக. இது தைக்கும் போது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப லைஃப் லாங் நீங்கள் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டியூப் பீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ப்ளூ கலர் வந்து இந்த ஃபெதருக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன்.
பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம பாருங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இந்த பக்கமும் சேம் அதே கலரை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு அழகாக நீங்களே வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ இதாங்க ட்ரெண்டிங்கு. அதனால் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. கடையில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னா ரொம்ப மணி வந்து நீங்கள் இது பண்ணணும். அதனால் இந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணிக்கிறாங்க, அதில் கிளிப்பில் வைக்கிறாங்க, சாரீஸ்க்கு பண்ணுறாங்க, இது மாதிரி கீ செயின் பண்ணுறாங்க, நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் மல்டிப்புளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டியூப்பை வந்து எத்தனை அதுக்கு தேவையோ அதை கோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு கேப்புக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும். ரொம்ப ஈஸி தாங்க, இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா இதை ரொம்ப அழகாக வரும். நீங்கள் வந்து லைஃப் லாங் வச்சு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் பீட்ஸ் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். கோல்டு கலர் எண்டில் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அதாவது சென்டரில் வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் சென்டரில் வந்து கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவே நான் கோல்டு கலர் பீட் கொடுக்குறேன். இதே மாதிரி பீட்ஸையும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ இதுக்கு தேவையோ சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம இடையில ஸ்டிச் பண்ணிடணும். அந்த ஷேப்பு கரெக்டாக வர நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இல்லை ஒரு பீடாக கொடுக்குறீங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. இதுவே டைம் அதிகம் தான். ஆனால் நீங்கள் ஒரு பீடாக வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும், அதுக்காக தான். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு நூல் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து நம்ம வேறு இது பண்ண போகிறோம், வேறு டிசைன் கொடுக்க போகிறோம். இதை வந்து அதே மாதிரி சேமாக கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்காது. அதனால் நம்ம அதை ப்ளூ கலர்லேயே பீடு எடுத்துகிட்டு
மேலே ஒரு 4 ஒயிட் பீட் மட்டும் வைக்கிறோம். பாருங்கள், அதே மாதிரி சேம் டிசைன்லேயே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காதுங்க. ஸோ நம்ம வேறு கலர் வந்து மாற்றி கொடுக்கும்போது இன்னமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக புரியும். ப்ளூ வித் ஒயிட் கொடுக்குறேன் இதில். ஸோ இந்த கீழே மட்டும் நான் இந்த கலர் தான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், ஒன் சைடு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்த சைடு ஃபில் பண்ணிக்கலாம். சேம் அதே கலர் தான் கொடுக்க போகிறோம். ப்ளூ வித் ஒயிட்டு இது ரெண்டுமே தான் நம்ம அந்த பக்கம் கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைனு. இப்போ கீழே வந்து மேலே கொடுத்த அந்த டார்க் ப்ளூவே இப்போ கீழே கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸை மாற்றி மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபெதர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேலே என்ன கலர் கொடுத்தோமோ டார்க் ப்ளூ வித்து கோல்டு கலர் கொடுத்தோம், அது ரெண்டுமே இப்போ நம்ம கீழே கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ அதையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். மேலே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் இன்னும் அழகாக தெரியும். ஸ்டோனும் ஒரு ரெண்டு மட்டும் ஒயிட் பீடு வைக்கிறேன். பாருங்கள், இது வந்து நீங்களே டிசைன் பண்ணுறது தாங்க. அதை பார்த்து பண்ணணும், இதை பார்த்து பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னா ட்ரெஸ்ஸில் என்ன ஸ்டோன் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வாங்கி பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ஃப்ளவரோ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரியே வேணும்னாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம். சாரீக்கு மேட்சாக பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இந்த ஸ்டோனும் ஒரு 2 பீடும் மட்டும் நான் வச்சு இதை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வரும்னு தெரியும். பாருங்கள், 2 பால்ஸ் மட்டும் வைக்கிறேன் ஒயிட்டில். இப்போ வந்து சுற்றி நம்ம கோல்டு கலர் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். கோல்டு கலர் அங்கங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் வந்து அதிகமாக்கினா வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். லாங் பீடு வந்து நான் வந்து அந்த டியூப் பீட்லேயே வந்து எடுத்திருக்கேன். கோல்டு கலரில் டியூப் பீட்ஸு கோல்டு கலர் வச்சு நம்ம அதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது சேம் தான், எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் தைக்கிறோம். என்ன இதை தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இடையில இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. அதெல்லாம் பார்த்து பொறுமையாக நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணணும்.
அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ப்ளூ கலர் லாஸ்ட்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ப்ளூ கலர் பீடு வந்து நம்ம இது மேலெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். கோல்டு வித் ப்ளூ ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாக்கா கம்மு கூட வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், அந்த ப்ளூ கலர் வச்சு ப்ளூ கலர் கோல்டு கலர் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க அப்படிங்கிறதுனால தான் அதை போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்காக தான் இது. பாருங்கள், சைடில் ஒரு பென் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அதை சுற்றி வந்து ட்ராயிங் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த எதில் வரைஞ்சிங்களோ அதில் வச்சு கட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி நீங்கள் மணியில் கட் பண்ணிட்டீங்கன்னா மொத்த ஸ்டிச்சஸும் போயிடும். ஏன்னா நீங்கள் நூலை கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபுல்லாக பிரிச்சுக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். பாருங்கள், அப்படியே எங்கே நீங்கள் வரைஞ்சிங்களோ அங்கே மட்டும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. சுற்றியும் அப்படியே கட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம டிசைன் பண்ண போகிற மறுபடியும் பாருங்கள் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா தான் இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே சிசரை வச்சிங்கனாக்கா அந்த ஆல்ரெடி நீங்கள் போட்ட அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதில் கட் பண்ணிட்டீங்கனாக்கா மொத்த ஸ்டிச்சஸும் போயிடும். பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இந்த சைடில் ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட்டில் வந்து இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீடு வச்சு அந்த ப்ளூ கலர் பீடு வச்சு ஃபுல்லாகவே நம்ம சைட்லேயும் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், சும்மா நார்மலாக தான் இந்த மாதிரி ஒரே ஒரு பீடு எடுத்து இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஒரு பீடு வச்சு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா அழகாக அந்த ஷேப்பாக அழகாக கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இதை வந்து நீங்கள் இயரிங்காக யூஸ் பண்ணலாம். இயரிங்னால் இதையே வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிட்டு 2 வந்து நீங்கள் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிவிட்டு இயரிங்காக யூஸ் பண்ணலாம். கிளிப்பில் யூஸ் பண்ணலாம், சாரியில் யூஸ் பண்ணலாம், கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணலாம், கீ செயினாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே பண்ணி வச்சுக்கலாம். பிடிச்சி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.